செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று காலை 8:30 மணிக்கு சனி பெயர்ச்சி. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு 2.5 வருஷம், சில ராசிக்கு 3 வருஷம் அந்த மாதிரி பெயர்ச்சி ஆவார். இந்த சனி பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லதையே செய்யட்டும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருநள்ளாறில் உள்ள சனி பகவான் தாங்க. தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில். திருநள்ளாற்றீஸ்வரர் தீர்த்தம் நல தீர்த்தம். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த சனி பெயர்ச்சிக்கு நிச்சயம் நம்ம அனைவரும் போயிட்டு வர வேண்டிய அற்புதமான திருக்கோயில். இங்கு தர்பாரண்யேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். ஏன்னா மூலவர் தர்பையில் முளைத்த சுயம்பு மூர்த்தி, சிவலிங்கத்தின் மீது முளைத்த தழும்பு இன்றளவும் நம்மளால் காண முடியும். இது சப்த விடங்க தலங்களில் ஒன்று. இந்த தலத்தில் நந்தியும் பலிப்பிடமும் சுவாமிக்கு எதிரே இல்லாமல் சற்று ஒதுங்கி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயம் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த தலத்தில் சிவதலமாயினும் சனி பகவான் சந்நிதி மிக மிக பிரசித்தி பெற்றது. இங்கே விநாயகர் ஸ்வர்ண விநாயகர், இங்கே எல்லா சுவாமியுமே இங்கே வணங்கிட்டு போன திருக்கோயில் இது. சனி தொல்லை நீங்க நல தீர்த்தத்திலையும் முந்தைய சாபங்கள் ஒழிய பிரம்ம தீர்த்தத்திலையும் நம்ம குளிச்சுட்டு அப்புறம் போய் சுவாமியை இங்கே வணங்கணுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இங்கே காலையில் 5 மணிக்கு நல தீர்த்தத்தில் நீராடி கரையில் உள்ள நல விநாயகர் பைரவரையும் நம்ம வணங்கணும். கோயிலுக்குள்ளே உள்ள கிணறான கங்கா தீர்த்தத்தில் தரிசிச்சுட்டு கோபுர வாசலுக்கு ராஜகோபுரம் முன்னாடி நின்று தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே நுழையும் போது படிக்கட்டை வணங்கிட்டு முதல் பிரகாரத்துக்கு நம்ம போகணும். இந்த சுவரில் வரையப்பட்டுள்ள நல சரித்திரத்தை பக்தி பூர்வமாக பார்த்த பிறகு கலத்திரநாதரை வணங்கணும். பின்னர் சுவாமி சன்னதிக்குள்ளே சென்று மூலவர் தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி அதுக்கப்புறம் தியாக விடங்கர் சன்னதிக்கு நம்ம போகணும். இங்குள்ள மரகத லிங்கத்தை வணங்கினதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரர், துர்கை, சண்டிகேஸ்வரரை வணங்குற பின் வெள்ளி பரிகாரம் போகணும். அங்கே போய் தெய்வங்களை தரிசிச்சுட்டு கட்டை கோபுர வாசல் சென்று அம்பிகையை நம்ம வழிபட வேணும். பிறகு தாங்க சனீஸ்வரன் சந்நிதிக்கு போகணும். சிலர் முதல்லையே சனீஸ்வர பகவானை போய் தரிசிக்கிறாங்க. அது சரியான வழிபாடே கிடையாது. அது முறையற்ற வழிபாடு. அப்படி வணங்கினா பலன்கள் முழுமையாக கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல போய் நம்ம சிவருமானையும் அம்மனையும் தரிசிச்சுட்டு வந்துட்டு தாங்க அப்புறம்தான் சனீஸ்வரனை பார்க்கணுங்க. சனீஸ்வரை கண்டால்தான் சனி தோஷம் விமோச்சனம் கிடைக்கும். நம்ம எப்படி வணங்கணும், ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி வணங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறைப்படி வணங்கிட்டு வரணுங்க. சனிப்பெயர்ச்சி மற்றும் முக்கிய காலங்களில் சனீஸ்வரன் தங்க காக வாகனத்தில் தங்க கவசத்தோட இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்படி தான் நமக்கு காட்சி தருவார். இங்கே சனீஸ்வரனை கண்டாலே எல்லாம் ஓட்டம் பிடிக்கும் நிலைமையில் இங்கே தங்க கவச சனீஸ்வரனை தரிசிக்க கூட்டம் அலமோதும். நீங்களும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் சனீஸ்வர பகவான் நல்லதையே அருள்வாள். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.